ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான நாம் தியானிக்கக்கூடிய வேத பாடம் ஆதியாகமம் 30:23 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் இந்த வசனமானது ராகேலின் வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றத்தின் சாட்சியாக உள்ளது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ராகேல் யாக்கோபின் மிகவும் நேசிக்கப்பட்ட மனைவியாயிருந்தாள். ஆனால் நீண்ட காலம் குழந்தை இல்லாதபடி இருந்தாள். அந்த காலத்திலே குழந்தை இல்லை என்றால் நிந்தை, அவமானம், மனவேதனை, மனிதர்களின் குற்றங்கள் சொல்லப்பட்டும். ஆம், இந்த நாளிலும் அப்படித்தான் இருக்கிறது. மனிதர்கள் குழந்தை இல்லை என்று அநேக நேரங்களில் அவமானப்படுத்திய நாட்கள் அநேகமாய் இருந்திருக்கும். உள்ளம் உடைந்தவளால் தேவனை நோக்கி அழுதாள். தேவனுடைய நேரம் வந்தபோது வேதாகமம் சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தார். ஆதியாகமம் 30:22. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதனைகள் நிமித்தமாய் நாம் தேவனை நோக்கும் போது வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் மத்தியில் நம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். அவருடைய காலம் தாமதமாக இருந்தாலும் தேவனுடைய நேரம் தவறவில்லை. யோசேப்பை அவனுக்கு மகனாய் தேவன் கொடுத்தார். என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று அவள் கூறினார். இது வெறும் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி அல்ல. அவள் சொல்வது, மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் முடிவுக்கு வந்தது. அவமானத்தின் காலங்கள் முடிவுக்கு வந்தது. கண்ணீரோடு நான் வாழ்ந்த காலங்கள் முடிவுக்கு வந்தது. தேவன் தாமே என் பெயரை இந்த உலகத்திலே நிலை நிற்க கிருபை செய்தார். என் அன்பு சகோதரர்களே, இந்த வேளையிலும் நீங்கள் கண்ணீரோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, போராட்டங்களோடு வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் தேவன் கண்டிப்பாக உங்களை நினைக்க வல்லவராயிருக்கிறார். மனிதன் வைத்த நிந்தைகள் தேவன் மட்டுமே நீக்க முடியும். இந்த உலகத்திலே மனிதர்கள் உங்கள் மீது வைத்த அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள் எல்லாம் தேவன் மாத்திரமே அதனை நீக்க முடியும். மனிதர்கள் நிந்திக்கலாம், ஆனால் தேவன் மௌனமாய் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நன்மையாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் ஏற்படும் தாமதமானது மறுப்பு அல்ல, அது தேவனுடைய திட்டமாக உள்ளது. தேவன் நினைத்த நாளிலே ஒரே செயலில் அவமானத்தையும் உங்களுடைய நிந்தைகளையும் மாற்றி அதை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 54:4 வசனம் விதமாய் சொல்கிறது, பயப்படாதே, நீ வெட்கப்பட மாட்டாய். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளிலே நீங்கள் பயத்தோடு உங்களுடைய காலங்களை கழித்திருந்தால் இனி பயம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க தேவன் கிருபை செய்வார். நீங்கள் வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்வார். லூக்கா 1:24-25 வசனத்தில், கர்த்தரின் நிந்தையை மனிதர்களுக்கு முன்பாக அகற்றினார் என்று எலிசபெத் சொன்னாள். என் அன்பு சகோதரர்களே, கர்த்தர் உங்கள் நிந்தைகளை இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே அகற்ற தேவன் கிருபை செய்வார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் வாக்குமாறாத தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வந்து சேர, எந்த ஒரு அவமானமும் நீங்கள் அடையாதபடி, தாமதம் அதிகமாக இருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர, உங்கள் நிந்தைகளெல்லாம் அகன்று தேவன் உங்களை நினைக்க தேவன் அருள் செய்வாராக. God bless you.